வணக்கம். இந்த திராவிடர்கள்லாம் கிடையாது, தமிழர்கள் மட்டும் தான் உண்மை அப்படின்னு சில பேர் வாதம் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சவால் விடலாம். நீங்கள் ஒரு விஞ்ஞானி கிட்ட போய் உங்கள் மரபணு கொடுங்க. அவங்க வந்து உங்களை என்ன சொல்கிறாங்க, திராவிடன்னு சொல்கிறாங்களா, தமிழர்கள் சொல்கிறாங்களா பாருங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா மரபணு கூறுபடி இனத்தை தான் சொல்ல முடியும். இப்போ காகேஷியன் இனம், ஆப்பிரிக்க இனம், மங்கோலிய இனம், திராவிட இனம், ஆரிய இனம்னு இனத்தை தான் மரபணு கூறுபடி சொல்ல முடியும். அதனால தான் திராவிட இயக்கங்கள் வந்து இனப்பற்று, மொழிப்பற்று 2மே ஊட்டி வளர்த்தாங்க. பண்பாடு அதனுடைய குழந்தை மாதிரி. இது தெரியாம சில பேர் இங்க விதாண்டவாதம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். இப்ப ஒருத்தர் கேட்குறாங்க, உங்கள பெத்தவங்க யாருன்னா, அப்பா, அம்மா 2 பேர சொல்லுவாங்க. சில பேர் அதெல்லாம் கிடையாது. நான் அம்மா வயித்துல தான் பிறந்தேன். அதனால எங்க அம்மா மட்டும் தான் பெற்றோர்ன்னு சொன்னா, நீங்க சிரிப்பீங்களா? அவன முட்டாள்ன்னு சொல்லுவீங்களா? அந்த மாரி வாதம் தான் இதுல பண்ணுகிறாங்க. இதுல இன்னொரு பெரிய ஜோக் இருக்கு. ஒரு மொழி கொள்கையாம். தமிழ் மட்டும் படிச்சுட்டு, தமிழ் சமூகம் பிற சமூகத்தோடு எப்படி தொடர்பு கொள்ளணும்? வெளிநாட்டோடு எப்படி தொடர்பு கொள்ளணும்? எப்படி இந்த சைகை பாஷையில பேசி தொடர்பு கொள்வாங்களா என்னன்னு தெரியல. இப்படிதாங்க எல்லா விஷயத்திலுமே வந்து ஒரு பாமரத்தனமா பேசி குழப்பத்த உண்டாக்கிறாங்க. நமக்கு தேவை பகுத்தறிவு, நல்ல சிந்தனை. திராவிட தமிழ் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். இது வந்து இன துரோகி பேச்ச கேட்காதீங்க.